الحمد لله ذي العرش المجيد فعال لما يريد وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له يحيي ويميت وهو حي لا يموت وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين أما بعد فقد قال الله عز وجل في كلامه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فإذا دخلتم بيوتا فسلموا على أنفسهم تحية من عند الله مباركة طيبة كذلك يبين الله لكم الآيات لعلكم تعقلون صدق الله العلي العظيم وقال نبينا عبد ربنا صلى الله عليه وسلم يا بني إذا دخلت على أهلك فسلم يكون بركة عليك وعلى أهل بيتك صدق رسول النبي الكريم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல் அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வாழ்ந்து வளர்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் என இந்த சங்கை மிக்க ரமதானுடைய மாதத்திலே இந்த புனிதமிக்க பள்ளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றிரவு தராவிஹிலே ஓதப்பட்ட சூரத்துன் நூர், குர்ஆனிலே சூறாக்களினுடைய வரிசை பிரகாரம் இந்த சூரா 24வது சூரா. இந்த சூரா மொத்தமாக 64 ஆயத்துகளை கொண்ட சூரா இது. இந்த சூரா மதீனாவிலே இறக்கப்பட்ட சூரா. முதலாவதாக நாம் ஒன்றை விளங்க வேண்டும். குர்ஆனிலே மக்கியா மதனியா என்று 2 இருக்கு. மக்கியான்னு சொன்னால் மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயங்கள், வசனங்கள், இவைகளுக்கெல்லாம் மக்கியா என்று சொல்லப்படும். மதனியா என்று சொன்னால் மதீனாவிலே இறக்கப்பட்ட அத்தியாயங்களுக்கு மதனியா என்று சொல்லப்படும். மக்காவில் எப்போ இறங்குச்சு, மதீனாவில் எப்போ இறங்குச்சு? மக்காவில் எப்பொழுது வசனங்களும் அத்தியாயங்களும் இறக்கப்பட்டதென்றால் கபிலல் ஹிஜ்ரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிபெயர்ந்து தன்னுடைய நாட்டை விட்டு மதீனா மாநகரத்திற்கு வருவதற்கு முன்பதாக இறங்கிய அத்தியாயங்கள், வசனங்கள் அனைத்தும் மக்கியா, மக்காவிலே இறக்கப்பட்ட வசனங்கள். மதனியா என்று சொன்னால் ஹிஜ்ரத்திற்கு பின்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சொந்த நாட்டை விட்டு குடிபெயர்ந்து மதீனாவிற்கு வந்த பிறகு அல்லாஹ் இறக்கிய வசனங்கள் அனைத்தும் மதனியா. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். மக்காவில் அல்லாஹ் இறக்கிய வசனங்களும் அத்தியாயங்களும் ஒரு போங்கு, மதீனாவில் இறக்கப்பட்ட அத்தியாயங்களும் வசனங்களும் ஒரு போங்கு. எப்படின்னு சொன்னா, மக்காவில் இருக்கக்கூடிய சமயம் வரைக்கும் அல்லாஹு தாலா அகீதாவை பற்றி பேசியிருக்கான். அகீதா என்று சொன்னால் கொள்கைகள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நம்ம கலிமா சொல்றோம்ல, இதுதான் அகீதா. அகீதாவில் இதான் பேஸ். நம்ம அகீதாவை ஆழமாக இறங்கணும்னு சொன்னால் அதில் பல கிளைகள் இருக்கு, பல நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. அதில் ஆழமாக போய்கொண்டே இருக்கலாம்.
அகீதாவினுடைய ஆரம்பம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தகுதியானவனாக நான் ஏற்றுக்கொண்டேன், அதற்கு நான் சாட்சி பகருகிறேன் என்பது அகீதாவினுடைய ஆரம்பம். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதராகவும் அல்லாஹ்வினுடைய அடியாராகவும் இருக்கிறார்கள் என்பதாக நான் சாட்சி பகருவது அகீதாவினுடைய இரண்டாவது கட்டளை. அன்பானவர்களே, இதைத்தான் அல்லாஹு தஆலா மக்காவிலே இறக்கி வைத்தான். அகீதாக்கள், கொள்கைகள் சம்பந்தமாக இறக்கினான். இரண்டாவது, நுபுவத் சம்பந்தமாக மக்காவிலே அல்லாஹ் அத்தியாயங்களை இறக்கி வைத்தான். நுபுவத் என்று சொன்னால் அல்லாஹ் நபிக்கு வழங்கிய அந்த நபித்துவத்தை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக மக்கா மாநகரத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அந்த நுபுவத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த நபித்துவத்தை மக்களுக்கு விளக்குவதற்காக அல்லாஹ் மக்காவிலே நுபுவத்தினுடைய வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான். மூன்றாவதாக, மௌத்திற்கு பின்பாக எழுப்பப்படுவதை பற்றியும் அல்லாஹ் மக்காவிலே இறக்கி வைத்தான். ஏன்? அங்குள்ள முஷ்ரிக்குகள், மக்காவினுடைய காஃபிர்கள் எல்லாம் இந்த ஒரு கொள்கையிலே மிகவும் முரண்பட்டவர்களாக, நாங்கள் எல்லாம் இறந்து மக்கி மண்ணாக போன பின்பு நாங்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று இந்த ஒரு விஷயத்தில் சந்தேகம் கொண்டவர்களாக, நபியை ஏசி பேசக்கூடியவர்களாக, பரிகாசிக்கக்கூடியவர்களாக அன்றைய மக்கா மாநகரத்தினுடைய காபிர்களும் முஷ்ரிக்குகளும் இருந்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு பதில் தரும் வண்ணம் மக்காவிலே மௌத்திற்கு பின்பாக எழுப்பப்படுவதை பற்றி அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதற்கு பின்பாக நரகத்தினை பற்றியும் சொர்க்கத்தினை பற்றியும் அல்லாஹ் மக்காவிலே இறக்கி வைத்தான். ஆக அன்பானவர்களே, ஹிஜ்ரத்திற்கு முன்பாக அல்லாஹ் இறக்கி வைத்ததனுடைய வழிகள், அதனுடைய போக்குகள் எல்லாம் ஒரு பக்கம், மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்பாக அல்லாஹ் இறக்கிய வசனங்கள் எல்லாம் ஷரியத்தை அல்லாஹ் விலக்கி வைத்தான் மதீனாவிலே. மதீனாவில் உள்ள மக்களுக்கும் சரி, மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து போன மக்களுக்கும் சரி, முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கட்டளைகள் என்ன, அடிப்படை சட்டதிட்டங்கள் என்ன என்பதனை முழுமையாக அல்லாஹு தஆலா குர்ஆனின் ஆயத்தின் மூலமாக விளக்கியதெல்லாம் மதீனாவில். இப்ப விளங்குச்சா? மதீனாவில் இறக்கிய போங்கெல்லாம் என்னது? ஷரியத்தை விளக்கும் வண்ணமாக, ஹுதூதுல்லாஹ் அல்லாஹ்வினுடைய சட்டதிட்டங்களை விளக்கும் வண்ணமாக, இன்னும் அஹ்காம்கள் அல்லாஹ் இறக்கிய சட்டதிட்டங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பல விரிவான சட்டதிட்டங்களை எல்லாம் அல்லாஹ் மதீனாவிலே இறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆசானாக வைத்து மக்கத்து முஹாஜிரீன்கள், ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களுக்கும் அங்கு வசித்து வந்த அன்சாரிகளுக்கும் நபி அவர்களின் மூலமாக பாடங்களை கற்றுக் கொடுத்தார். அவர்கள் அதன் மூலமாக அமல் செய்து இன்று வரையிலும் நமக்கு இந்த இஸ்லாம் நம்மிடத்திலே வந்ததென்று சொன்னால் இந்த குர்ஆனுடைய வசனங்கள், அத்தியாயங்கள் இல்லாமல் எதுவும் சாத்தியம் கிடையாது. இதை நாம் விளங்க வேண்டும். அன்பானவர்களே, அதற்கு பின்பாக நாம் இப்ப சூராக்கு வந்துருவோம். இந்த சூரா என்பது மதீனாவில் இறக்கப்பட்ட அத்தியாயம். ஆக இந்த மதீனாவிலே இறக்கப்பட்ட இந்த அத்தியாயத்திற்கு அல்லாஹு தஆலா சூரத்துன் நூர், ஒளி என்பதாக அல்லாஹ் பெயர் வைத்திருக்கின்றான். அதாவது இந்த சூறாக்களுக்கு பெயர் வைப்பதில் ரெண்டு விதம். ஒன்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கும் பொழுதே அந்த சூறாவினுடைய பெயரோடு அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். பின்பாக குர்ஆன் தொகுக்கப்படும் பொழுது சஹாபாக்கள் அந்த சூறாவிலே எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த சூறா பேசுகிறது என்பதனை வைத்து சஹாபாக்கள் அந்த சூறாக்களுக்கு பெயர் வைத்ததும் உண்டு. ஆக அதன் அடிப்படையிலே இந்த சூறாவிற்கு சூரத்து நூர் என்று பெயர் வைத்ததற்குண்டான காரணம், அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே வல்லாஹு நூறு சமாவாத்தி, அல்லாஹ்வினுடைய பிரகாசம்
அல்லாஹ்வினுடைய ஜோதி, அல்லாஹ்வினுடைய ஒளியை பற்றி அல்லாஹு தஆலா விளக்கமாக ஒரு ருக்கு, ஒரு ஐனிலே முழுமையாக அல்லாஹ் அதனை பற்றி பேசுகின்றான். அதனை முன்வைத்து இந்த அத்தியாயத்திற்கு சூரத்துன் நூர் என்பதாக பெயர் வைக்கப்பட்டது என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகின்றார். அன்பானவர்களே, முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க, இந்த சூரா இருக்கே, இந்த சூரத்துன் நூர், இந்த சூரத்துன் நூர் போல எந்த சூறாவும் குர்ஆன்ல இவ்வளவு அழகான ஆரம்பத்தோடு ஆரம்பிக்கல. என்ன பண்ணல? குர்ஆன்ல எத்தனையோ சூறாக்கள் இருக்கு. அத்தனை சூறாக்களை காட்டிலும் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துன் நூரை ஒரு அழகான பாணியில கையாண்டு அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றான் தெரியுமா? சூரத்துன், எடுத்தவொன்னு அல்லாஹ் சொல்ற ஆயத்து இதுதான். சூரத்துன் அன்ஸல்நாஹா, அல்லாஹ் சொல்கின்றான், இந்த சூரா அன்ஸல்நாஹா, நாம் இறக்கி வைத்தோம், நாம் இறக்கி வைத்தோம் இந்த சூராவை. சூரத்துன் அன்ஸல்நாஹா, நாம் இறக்கி வைத்தோம். அன்பானவர்களே, உங்களுக்கு மத்தியிலே ஒரு கேள்வி, கேள்வி பதில்களோடு ஒரு உரையாடல் இருந்தால் தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நீங்களும் பதில் சொல்லுங்க. முழு குர்ஆனை இறக்கியது யார்? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் இந்த அத்தியாயத்துல என்ன சொல்றான்? சூரத்துன் அன்ஸல்நாஹா, நாம் இதனை இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த முதல் வசனத்திலே சொல்வதற்குண்டான காரணம் என்ன? விளங்கணுமா இல்லையா? இதுதான் தஃப்சீர். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் விளக்கங்களை அறிந்து அதனை தன்னுள் இயற்றி அதை தொழுகையின் பொழுது கேட்கும் பொழுதும் சரி, அதனை நாம் ஓதும் பொழுதும் சரி, அதனை சிந்தித்து ஆழ்ந்து தன்னுடைய மனதிலே அதனை உட்கொண்டு அதை பிரதிபலிப்போடு அதனுடைய தாத்பீரியத்தை உணர்ந்தவர்களாக தொழும் பொழுதுதான் நம்மளுடைய தொழுகைகள் என்பது ஒரு அந்தஸ்தினை அடைகின்றது. அன்பானவர்களே, நாமெல்லாம் ஒரு கேள்விப்பட்டிருப்போம். சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் நின்று தொழுக ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது புறாக்கள் வந்து உட்கார்ந்தாலும் தெரியாது, அவர்களது முதுகிலே ஈட்டி குத்தினாலும் தெரியாது. அந்த ஈட்டியை உருவி எடுப்பதற்கு கூட அனஸ்தீசியானை கொடுக்குறாங்களே, அனஸ்தீசியான மயக்க மருந்து, அந்த மயக்க மருந்து சஹாபாக்களுக்கு தொழுகை தான். தொழுகையில் நின்றா எவ்வளவு பெரிய காயங்களுக்கு மருந்து போடனாலும் போட்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தொழுகையினுடைய ஓர்மை அவர்களுக்கு வந்ததற்குண்டான காரணம் என்ன? நாம் விளங்கணுமா இல்லையா? இன்னைக்கு நாம தொழுகிறோம், எப்படிங்க இருக்கு நம்மளுடைய தொழுகை? எத்தனாவது ரக்காத்துல இருக்கும் தெரியல, நாம எத்தனை சஜிதா செஞ்சும் தெரியல. இந்த இன்னைக்கு ஒரு இமாம் ஒருவேளை ஒரு தவறு ஒரு கால் செஞ்சா கூட பின்னாடி இருக்கிற நாம அந்த இமாம் தவறு செஞ்சாங்களா இல்லையான்னு கூட தெரியல. சஜிதா சஹு ஒரு தடவை இமாம் ஒருத்தவங்க செய்யறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, எதுக்காக ஹசரத் சஜிதா சஹு செய்கிறாரு? ஏன்னா அந்த ஹசரத் 3 தடவை சஜிதா செஞ்சார். அந்த 3 சஜிதாக்கள் செய்தது யாருக்கு தெரியல? பின்னாடி நின்ற தொழுகை இவருக்கு தெரியல. ஏன்? இவருடைய கவனங்கள் பூரா எங்க இருந்துச்சு? வெளியில தான் இருந்துச்சு. இவருடைய உடல், இவருடைய செயல்கள் இது மட்டும் தான் பள்ளிக்குள்ள. இவருடைய கவனம், இவருடைய உள்ளம் இதுவெல்லாம் எங்க இருக்கு? பள்ளிக்கு வெளியில. அன்பானவர்களே, இந்த நிலைமை நம்மை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை விளங்கி நாம் அமல் செய்வது கட்டாயமாக இருக்கின்றது. சஹாபாக்கள் ஓத ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு சொர்க்கத்தை பற்றின வசனங்கள் ஓதினார்கள் என்று சொன்னால் அவர்களது கண்களுக்கு முன்பாக சொர்க்கங்கள் வந்து நிற்கும். சொர்க்கத்தினுடைய காட்சிகள் தங்களுக்கு கண்களுக்கு முன்பாக தோன்றும். நரகத்தின் பற்றிய வேதனைகளுக்கு உண்டான ஆயத்துகளை அவர்கள் ஓத ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அவர்களது கண்களுக்கு முன்பாக நரகத்தினுடைய வேதனைகள் வரும். அவர்களது உள்ளங்களிலே அல்லாஹ்வினுடைய பயம் வரும். இதன் காரணமாக அவர்களது தொழுகை நூறானியத்தாக இருந்தது. அவர்களது தொழுகை அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தொழுகையாக இருந்தது. அன்பானவர்களே, அன்னைக்கும் சஹாபாக்களுக்கு இருந்த அல்லாஹ் தான் நம்மளுக்கும் இருக்கான். அன்னைக்கு சஹாபாக்கள் பத்ருடைய போர்க்களத்திற்கு போவதற்கு முன்பாக என்னங்க செஞ்சாங்க? 2 ரக்காத் தொழுதாங்க, கையேந்தினாங்க, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் தஆலா படை பலத்தை பார்க்கல, ஆயுத பலத்தை பார்க்கல, எதுவும் பார்க்கல, அள்ளி கொடுத்துட்டான். உங்களுக்கு தான் வெற்றி, இஸ்லாத்தினுடைய முதல் வெற்றி. நம்மளது பிள்ளைங்களுக்கு நம்ம இதை சொல்லணும். பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய பெற்றோர்கள், நம்ம பெரியவங்களாக இருக்கக்கூடிய நமக்கு இதெல்லாம் கடமை. இன்னைக்கு பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமாக்களும் அவர்களுக்கு வெளியே காட்டக்கூடிய இந்த விளம்பரங்கள் மட்டும்தான் அவர்களது மண்டைக்கு ரொம்ப பெருசா தெரியுது.
ஒருத்தவன் என்னுடைய மக்தபில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை சொல்றான், ஒரு பெஞ்சை இப்படி தூக்கும் போது சொல்றான், ஹஸ்ரத் நான் இவனை மாதிரி நான் தூக்குறேன். ஆனா அவன் யாரு? அவனுடைய கதைகள் என்ன? எல்லாம் பொய், போலி. அன்பானவர்களே, அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பலத்தை பற்றி தெரியுமா? தெரியாது. ஏன்? அவர்களுக்கு நாம் சொல்வதற்கு முன்பாக வெளியிலிருந்து ஒரு கூட்டம் சொல்லிவிட்டது இதுதான் பலம் சொல்லி. ஆனா அவங்க சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் நம்முடைய பலகீனம். விளங்குதா? நான் ரொம்ப ஒரு மாதிரி பேசணும், விளங்குதில்ல? சரி. அன்பானவர்களே, ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை விளங்கி அமல் செய்தால் மட்டுமே அல்லாஹ்வினிடத்திலே அந்த அமல்களில் நாம் ஒரு சுவை, ஒரு இன்பம், ஒரு தாத்பீரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆகையால் தான் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தடவை ஒரு ஈட்டி குத்திக்கிச்சு. குத்துனோன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலில் இருந்து அந்த ஈட்டியை உருவுறாங்க, முடியலை, வலிக்குது, வலி தாங்க முடியலை. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க, நான் 2 ரக்காத் தொழுவுறேன்னு சொல்லி தொழுவுறாங்க. சஹாபாக்கள் அந்த ஈட்டி என்ன பண்ணுறாங்க, எடுத்துறாங்க. இப்போ தொழுவுறத்துக்கு முன்னாடி எடுத்த விதமும் தொழுகும் பொழுது எடுத்த விதமும் ஒன்று தான். எந்த மாத்திரை மருந்து எதுவும் கொடுக்கல, அனஸ்தீசியா கொடுக்கல, கால் மரத்து போக எதுவும் செய்யலை. ஆனால் என்னாச்சு, ஈட்டி எடுத்துட்டாங்க. தொழுது சலாம் கொடுத்து பார்க்குறாங்க, ஈட்டி இருக்கு. கேட்டாங்க, என்னுடைய ஈட்டி நீங்கள் தொழுவையிலே எடுத்துட்டீங்களா? ஆமாம், எடுத்துட்டோம். அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு கொசு கிடைச்சா நம்மளுக்கு தெரியுதுங்க, தொழுவையில் தெரியுதா இல்லையா? காதுகிட்ட வந்து ஒய்யன்னு சொன்னால் இப்படி ஆடிக்கிட்டே இருக்காங்க தொழுவையில். கஸரத்துல் அமால், தொழுகையில் அதிகமாக ஒரு செயலில் ஈடுபடுறது அந்த தொழுகையை முறிச்சிடும். ஹஸரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட அவங்க கிட்ட ஒரு சட்டம் இருக்கு, பின்னாடியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் இவர் தொழுறாரா இல்லையான்ற மனசுல ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த அளவுக்கு இவர் ஒரு செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா இவருடைய தொழுகை கூடாது, அவருடைய தொழுகை அதோட முடிஞ்சு போச்சு, திருப்பி ஃபர்ஸ்ட்லாம் தொழுவணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிட்ட ஒருவர் ஒரு செயலை 3 தடவைக்கு மேலே செஞ்சுட்டாருன்னு சொன்னா அது கஸரத்துல் அமால், அதிகமாக செயல். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய தொழுகையில் என்ன ஆகுது, சின்ன சின்ன இடையூறுகளுக்கெல்லாம் அதிகமாக நம்ம இது பண்ணுறோம். ஆக நம்ம நோக்கத்துக்குள்ளே வருவோம். ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை விளங்கி நாம் அமல் செய்வதன் மூலமாக மட்டும்தான் அன்பானவர்களே முழுமையாக அல்லாஹ்வினிடத்திலே அமல்களுடைய ஒரு சுவை, ஒரு தாத்பீரியத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஆக அல்லாஹ் சொல்கின்றான், சூரத்துன் அன்ஸல்நாஹா, நாம் இந்த சூறாவை இறக்கினோம். அல்லாஹ் தான் முழு குர்ஆனை இறக்கினான். ஏன் இதுக்கு சூரத்துன் அன்ஸல்நாஹா நாம் இறக்கணும் அல்லாஹ் சொல்லணும்? என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த சூறாவினுடைய முக்கியத்துவத்தினை நமக்கு விளங்க செய்கின்றான். இந்த சூறாவை ஆரம்பிக்கும் பொழுது நாம் இறக்கி வைத்தோம், இது நம்முடைய சூறா, இந்த சூறாவின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய உபதேசம் இருக்கு, இந்த சூறாவின் மூலமாக இந்த முழு உம்மத்திற்கும் ஒரு மிகப்பெரிய உபதேசம் இருக்கு. இதன்படி அமல் செய்பவர் ஒரு நன்மாராயத்தை அடைவார், இதன்படி அமல் செய்பவர் ஒரு நல்ல அறிவை அடைவார் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தும் வண்ணமாக அல்லாஹ் சூராவினுடைய ஆரம்பத்திலே அன்ஸல்நாஹா, நாம் இதனை இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அடுத்து என்னங்க சொல்றான், ஃபரத்நாஹா, நாம் விதியாக்கினோம், கடமையாக்கினோம், கட்டாயமாக்கினோம். எதை அல்லாஹ் கட்டாயமாக்கினா, இந்த சூறாவிலே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும், அந்த சூறாவிலே எந்தெந்த சட்டங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறதோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறதோ அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு நாம் ஓதி கேட்கக்கூடிய நமக்கிலிருந்து இன்னும் ஆகிரத், அதாவது கியாமத்து வரைக்கும் யாரெல்லாம் இந்த சூறா ஓதுறாங்களோ எல்லாருக்கும் என்னது, அது விதியாக்கப்பட்டது, கடமையாக்கப்பட்டது. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், சூரத்துன் அன்ஸல்நாஹா ஃபரத்நாஹா வ அன்ஸல்னா ஃபீஹா. மீண்டும் அல்லாஹ் என்ன பண்றான், கர்ரிர், மீண்டும் அல்லாஹ் சொல்றான், வ அன்ஸல்நாஹா, நாம் தான் இறக்கினோம், ஃபீஹா, அந்த குர்ஆனிலே, இந்த அத்தியாயத்திலே, ஆயாத்தின் பையினாத், தெளிவான அத்தாட்சிகளை நாம் கொடுத்தோம். எப்படிப்பட்ட அத்தாட்சிகள்? தெளிவான அத்தாட்சிகள், மிகவும் சிந்திக்க வைக்கக்கூடிய, மிகவும் தெளிவான, கலப்படமற்ற, சந்தேகத்திற்கிடமில்லாத அத்தாட்சிகளை நாம் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹு தாலா இந்த சூறாவினுடைய ஆயத்திலே, ஆரம்பத்திலே அல்லாஹு தாலா சொல்கின்றான். மேலும் அன்பானவர்களே, அன்ஸல்நாஹான்னு சொல்லி நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல, அதுக்கு முஃபஸ்ஸிர்கள் இன்னொரு விளக்கம் எழுதுறாங்க. அன்னைக்கு முஷ்ரிக்களுக்கு மத்தியிலும் குஃபார்களுக்கு மத்தியிலும் என்ன ஒரு சலசலப்பு இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கலை, இந்த குர்ஆன் ஒரு இட்டுக்கட்டப்பட்டது, இந்த குர்ஆன் நபி அவர்கள் ஏதோ தனது வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்கின்றார்கள் அல்லது புராண கதைகளை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக எல்லாம்
அன்றைய குஃபார்களும் அன்றைய முஷ்ரிக்குகளும் சொன்னதற்கு அல்லாஹ் முதல் சவுக்கடி அடுத்த 2வது வார்த்தையில என்ன சொல்லிட்டான்? அன்சல்னாக, இதை நான் தான்ப்பா இறக்குனேன். இது யார் சொல்ல கிடையாது, நபி சொன்னதல்ல. இது யார் சொன்னது? என்னின் புறத்திலிருந்து நான் இறக்கியது அல்லாஹ் சொல்ற. அன்பானவர்களே, இதுல இன்னொரு விளக்கத்தை சொல்றாங்க. ஒருத்தவருக்கு ஒரு 4 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4 பிள்ளை. அந்த 4 பிள்ளையில ஒருத்தவனை மட்டும் நிஸ்பத் செஞ்சு, இவன் என் பையன், இவன் யாரு, இவன் என் பையன், என் புள்ள அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு என்ன பண்றாரு தகப்பன்? ஒரு படி அந்தஸ்தை கொஞ்சம் உயர்த்தி கொடுக்குறாரு. அந்த பையன் மேலே இன்னும் தந்தை கொஞ்சம் ஒரு படி எக்ஸ்ட்ரா நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த தந்தை இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ரா அந்த பையனை என்ன பண்றாரு, விரும்புறாரு. அந்த தந்தைக்கு தோதுவாக அந்த தந்தையினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த மகன் நடக்கிறான்னு அர்த்தம். கரெக்டா இல்லை? இதே போலதான் அல்லாஹ் தாலா எல்லா சூறாக்களையும் இறக்கி இந்த சூறால எடுத்தோன்னு சொல்றது, இது நம்ம சூறாங்க, இது நான் இறக்கின சூறா. இந்த சூறாவை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, இந்த சூறாக்களை நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மன்ஃபாத், மிகப்பெரிய பிரயோஜனம் இருக்குன்னு அல்லாஹ் தாலா சொல்றான். அன்பானவர்களே, அதற்கு பின்பாக அல்லாஹ் தாலா சொல்கின்றான், ஃபரல்னாஹா, இந்த சூறாவில் ஒவ்வொன்றையும் கடமையாகி அதனை அமல் செய்வதற்கு தோதுவானதாக ஆக்கி, இந்த அமல் செய்வதை முழு மனித சமுதாயத்திற்கும் கியாமத்து நாள் வரையிலே வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நாம் இதனை கடமையாக்கினோம் என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டு, ஆயாத்தின் பையினாத் லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் இதனை விளங்குவீர்கள் என்று சொன்னால், இதை நீங்கள் விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் இதை அமல் செய்யுங்க. இதை அமல் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியினுடைய வாழ்க்கையாக அமையும். லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் நேர்வழி பெறக்கூடும் என்பதற்காக நாம் இந்த தெளிவான அத்தாட்சிகளை சொல்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, இந்த சூறாவில் அல்லாஹ் தாலா எதையெல்லாம் பற்றி சொல்கிறான் அப்படின்றத சுருக்கமாக சொல்லணும்னா, முதலாவதாக சமூக சட்டத்திட்டங்களை அல்லாஹு தாலா முதலில் சொல்கின்றான். சமூக சட்டத்திட்டங்கள், சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களும் அந்த குற்றத்திற்குண்டான பரிகாரங்களும் என்னென்ன என்பதை அல்லாஹ் தாலா சொல்லும் பொழுது, ஒரு ஒருத்தவர் விபச்சாரம் செய்கின்றார், அவருக்கு எவ்வளவு தண்டனைகள் கொடுக்க வேண்டும், அதனுடைய சட்டத்திட்டங்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் முதலாவதாக. இரண்டாவது, அந்த விபச்சாரம் செய்ததை ஒருவர் சாட்சி பகரும் பொழுது ஒருவர் அதற்கு சாட்சி சொல்கின்றார். இந்த நபர் விபச்சாரம் செய்தார், இந்த பெண்மணி விபச்சாரம் செய்தால் என்று ஒருவர் சாட்சி பகரும் பொழுது அந்த சாட்சி எத்தனை நபர்களால் ஆகி இருக்க வேண்டும், அந்த சாட்சி பொய் சாட்சியாக இருந்தால் அந்த பொய் சாட்சி சொன்ன நபருக்கு எவ்வளவு கசையடிகள் கொடுக்க வேண்டும், அவருடைய தண்டனைகள் என்ன, அவருக்குண்டான குற்றங்கள் என்ன என்பதை எல்லாம் அல்லாஹு தஆலா சமூக சட்டதிட்டங்களாக அதற்குண்டான இடங்களிலே ஆங்காங்கே சொல்லி வருகின்றார். இது முதலாவது. இரண்டாவது கேட்டகரியில் என்னன்னு பார்த்தோம்னா, தனிநபருடைய ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒழுக்கங்களை எல்லாம் பேணி நடக்க வேண்டும், எந்தெந்த ஒழுக்கங்கள் எல்லாம் அவனை ஒரு நல்ல மனிதனாக, இந்த சமுதாயத்திலே ஒரு சிறந்த மனிதனாக அவனை காட்டும் என்பதனை அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்திலே சொல்கின்றான். அதிலும் குறிப்பாக பெண்களுக்குண்டான ஒரு அத்தியாயமாக, பெண்களை பற்றிய ஒரு பெண்களுக்குண்டான எல்லா சட்டதிட்டங்களையும் அல்லாஹு தஆலா இதிலே ஆங்காங்கே முக்கியமாக பதிவிட்டு வருகின்றான். இதனால்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரி தோழர்களுக்கு மத்தியிலே சொல்வார்கள், அல்லிமு நிசா அக்கும் சூரத்து நிசா, சூரத்து நூர். என்ன பண்ணுங்க, உங்களது பெண்களுக்கு நீங்கள் சூரத்து நூர், இந்த சூரா நூரை அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. வஅல்லிமு ரிஜாலக்கும் சூரத்துல் மாயிதா, என்ன பண்ணுங்க, ஆண்களுக்கு சூரா மாயிதாவை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால், இந்த சூரத்து நூறிலே அல்லாஹு தாலா ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கணும், ஒரு பெண் ஒரு கணவனுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிற மனிதர்களுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சமூகத்திற்கு மத்தியிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு வரக்கூடிய இட்டுக்கட்டுகளை எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே சொல்லி வருகின்றார். ஆக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சூரத்து நூரை பெண்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்பதா. அன்பானவர்களே, தனிநபருடைய ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு நபர் வீட்டிற்குள்ளாக நுழையும் பொழுது, தன்னுடைய வீடாக இருக்கட்டும் அல்லது பிறருடைய வீடாக இருக்கட்டும், நுழையும் பொழுது எப்படிப்பட்ட ஒழுக்கங்களை எல்லாம் பேணி அவர் உள்ளே செல்ல வேண்டும். ஒருவர் ஒரு நபரை சந்திக்கும் பொழுது சலாமோடு எப்படி செல்ல வேண்டும், அதற்குண்டான முக்கியத்துவங்கள் என்ன, இதுவெல்லாம் தனிநபர். இந்த தனிநபருடைய முக்கியத்துவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது
அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலூ புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ. அல்லாஹ் சூரத்து நூர்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க என்ன பண்ணுங்க, லா ததுகுலு புயூத்தன், எந்த வீட்டுக்குள்ளேயும் நுழையாதீங்க, கைர புயூத்திக்கும், உங்களது வீடுகள் இல்லாத வீட்டிலையும் நுழையாதீங்க, ஹத்தா எதுவரைக்கும் சொன்னா தஸ்தஅனிசு, நீங்கள் அவர்களிடத்திலே அனுமதி தேடும் வரை நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள நுழையாதீங்க. இது ஒரு பிஹேவியர், குட் பிஹேவியர் சொல்லுவாங்க, குட் ஹேபிட். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி சஹாபாக்களுக்கு அல்லாஹ் விளக்கி வைக்கின்றான். அன்பானவர்களே, இது எவ்வளவு முக்கியமான ஒரு வசனம், இது எவ்வளவு முக்கியமான ஒரு அமல் என்று சொன்னால், இது பிற மனிதனுடைய ஹக்கிலே அநியாயம் செய்வதற்கு சமமானது. அப்துல்லான்ற ஒருத்தவருடைய மனைவி, அவரது மனைவி அவருக்கு மட்டும் சொந்தமானவள், அவரது மனைவியை அவர் மட்டும்தான் பார்க்க வேண்டும். ஒருவர் ஒரு வீட்டை அனுமதி இல்லாமல் திறந்து பார்த்தார், அனுமதி இல்லாமல் திறந்துட்டார், அவருடைய மனைவியை பார்த்துட்டார், வேறொரு மனைவியை. இப்போ அப்துல்லாவினுடைய மனைவியை அவரது அனுமதி, அவரது ஹக்கில் இவர் என்ன பண்ணிட்டார், அவரது ஹக்கில் இவர் குறை செஞ்சு விட்டார். அன்பானவர்களே, நாம் விளங்கணும், அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட நுணுக்கமான பல விஷயங்களை அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான். தஸ்தஅனிசு, நீங்கள் அவர்களிடத்திலே அனுமதி கேளுங்கள். அனுமதி கேட்பதற்கு பலவிதமான தஃசீர்கள் சொல்லப்படுகிறது. முதல்ல அனுமதி கேட்கணுமா அல்லது சலாம் சொல்லணுமா? அல்லாஹு தாலா இதை சொல்கிறான், தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, நீங்கள் முதல்ல அனுமதி கேளுங்க, பிறகு சலாம் சொல்லுங்க, அந்த வீட்டார்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஆக இதில் முதலாவதாக எது செய்ய வேண்டும்? அன்பானவர்களே, ஒருவருக்கு ஒரு இடத்தில் சென்று நாம் சலாம் சொல்வது அந்த இடத்திலே அனுமதிக்குண்டான ஒரு இடமாக மாறிவிடும். ஒரு கதவுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறீங்க, என்ன புரிஞ்சிடும்? யாரோ ஒருத்தவங்க உள்ள வரத்துக்கு கேட்குறாங்க, புரிஞ்சிருமா? புரியாது. இதுதான் அவருடைய தான் அவர் அனுமதி தேடுவது. ஒருவர் சலாம் சொல்வது அவர் அனுமதி கேட்பதற்கு சமம். அல்லது ஒருவர் சலாம் சொல்லிவிட்டு பிறகு அவர் அனுமதி கேட்க வேண்டும். ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு ஒரு தோழர் வருகிறார். வந்து சொல்கிறாங்க, அலிஜு, நான் நுழையட்டுமா, நான் வரட்டுமா உள்ள அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுலு, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உள்ள வரலாமா இப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி யார் சொன்னான்? ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட தோழர்களுக்கு சொல்லித்தராங்க. இரண்டாவதாக விஷயம், எத்தனை முறை ஒரு வீட்டில் போய் அனுமதி கேட்கணும்? ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டினுடைய வாயில அடைஞ்சி அந்த வீட்டில் போய் அனுமதி கேட்குறோம்னு சொன்னால் எத்தனை முறை அவர்களது வீட்டிலே அனுமதி தேட வேண்டும்? ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, 3 முறை அனுமதி கேளுங்கள். அப்படி 3 முறை உங்களுக்கு அனுமதி தரவில்லை என்று சொன்னால் நீங்கள் திரும்பி விடுங்கள். இந்த ஒரு ஹதீஸை ஹஸரத் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் ரொம்ப அற்புதமாக விளக்கும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஹஸரத் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்றாங்க. அபு மூசா அல் அஷரி வந்துட்டாங்க வீட்டுக்கு. வந்துட்டு கதவை தட்டுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் யார்? அப்துல்லா, அல்லாஹ்வினுடைய அடிமை வந்திருக்கேன், திறக்கலை. மீண்டும் தட்டுறாங்க, தட்டிட்டு சொல்கிறாங்க, நான் அபு மூசா அல் அஷரி வந்திருக்கேன், திறக்கலை. 3வது தடவை தட்டுறாங்க, திறக்கலை. என்ன பண்ணிட்டாங்க? அபு மூசா அல் அஷரி திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூப்பிட்டு அனுப்புகிறாங்க, என்னங்க நீங்கள் வந்தீங்க, கதவை தட்டினீங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. அப்போ சொன்னாங்க அபு மூசா அல் அஷரி, லா, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டேருந்து ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டு 3 தடவை என்ன பண்ணுங்க, அனுமதி கேளுங்க, அப்படி அனுமதி தரலனா ரிட்டர்ன் ஆகிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் வந்துட்டேன். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ சொன்ன இந்த ஒரு ஹதீஸுக்கு நீ ஆதாரம் கொண்டு வரலன்னு சொன்னா, நீ தெளிவான ஒரு ஆதாரம், ஒரு அத்தாட்சி கொண்டு வரலன்னு சொன்னா, நான் உன்னை திட்டமாக நான் உன்னை கண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அபு மூசா அல் அஷரிக்கு ஒரே பயம், என்னடா இது, நம்ம நபி கிட்ட இருந்தாலும் நம்ம கேட்டோம், சஹாபாக்கள் முழுமையாக நம்பகமானவர்கள், இது அகீதா, இது கொள்கை,
முழு சஹாபாக்கள், எல்லா சஹாபாக்களும் நம்பகத்தன்மையுடையவர்கள். அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நம்பகத்தன்மையானது. அவர்களில் யாரும் எந்த இடத்திலும் பொய் சொல்லியது கிடையாது. அன்பானவர்களே, அப்போது என்ன பண்ணுறாங்க, அபு மூஸா அல்-அஷ்அரி வராங்க, ரொம்ப கவலையோடு வராங்க. வரும்போது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்குறாங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ கவலையாக இருக்கீங்க? சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க, நானும் போனேன், கதவை தட்டினேன், அவங்க திறக்கலை. அப்போ ஏன் திறக்கலை அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். திருப்பி என்னை கூப்பிட்டு ஏன் நீங்கள் போனீங்க? 3 தடவை அனுமதி கேட்டுட்டு என்னது நீங்கள் அனுமதி தரலன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிட்டர்ன் போக சொல்லியிருக்காங்க, அதனால் நான் போனேன்னு சொன்னேன். உடனே இதுக்கு அவங்க ஆதாரம் கேட்குறாங்க, இதுக்கு யாராவது ஒரு பையனா கேட்குறாங்கன்னு சொன்னோடனே ஹஸரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் வரேன். இதே ஹதீஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், நானும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன், நானும் உங்கள் கூட வரேன் சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சபைக்கு போய் சொல்கிறாங்க, நானும் இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இந்த மாதிரி சஹாபாக்களை ஒரு காலம் வேதனை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதே விஷயத்தை நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பையினா ஒரு அத்தாட்சி தேவை, ஒரு ஆதாரம் தேவைன்றதுக்காக தான் நான் கூப்பிட்டேன்னு சொன்னேன். அன்பானவர்களே, இதுதான் சட்டத்திட்டம். நாம் ஒரு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், உள்ளே நுழைகிறோம் என்று சொன்னால், அதற்குண்டான சுன்னத்துகள், அதற்குண்டான வழிமுறைகளை அல்லாஹ் தொகுத்து வைத்திருக்கின்றான். அந்த வழிமுறைகளை நாம் பேணி நடப்போம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதன் மூலமாக நமக்கும் சரி, நாம் யாரிடத்திலே நாம் செல்கின்றோமோ அவர்களுக்கும் அதிலே பலவிதமான பிரயோஜனங்களை வைத்திருக்கின்றான். அன்பானவர்களே, மூன்றாவதாக வீட்டிலிருந்து வெளியே எவ்வாறு நிற்க வேண்டும். ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் ஒரு கேட்குறோம், என்ன பண்ணுறோம், அனுமதி கேட்குறோம், எப்படி நிற்கணும், அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி போய் நிற்கணுமா, எங்கே நிற்கணும்? ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபு சயீத் அவர்களுக்கு சொல்கிறாங்க, லா தஸ்தஸின் அன்த முஸ்தக்பிலில் பாப். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வாசலுக்கு நேராக நின்று நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இஸ்திதான் அனுமதி கேட்காதீங்க. எங்கே நில்லுங்க, யமீன் அவ் யசார், வலதுபுறமாகவோ அல்லது இடதுபுறமாகவோ நின்று நீங்கள் என்ன பண்ணுங்க, அனுமதி கேளுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே போல இருக்க அன்பானவர்களே, ஒரு வீட்டிற்குள்ளாக அவர்கள் அனுமதி கேட்டு அதற்கு பின்பாக எட்டி பார்ப்பது, அவங்க வராங்களா, அவங்க வந்துட்டாங்களா, என்ன பண்ணுறாங்க, இப்படி எட்டி பார்ப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. என்ன சொன்னாங்க, மணித்தல ஃபீ தாரி கௌமின் பிகைரி இத்னிஹிம் ஃபகஉ ஐனஹு ஃபகத் ஹுதிர்த ஐனஹு. என்ன சொன்னாங்க, யார் ஒருவருடைய வீட்டிலே அவரது அனுமதி இன்றி எட்டி பார்ப்பாரோ, எட்டி பார்த்து அவரது கண்ணை என்ன பண்ணுறார், எட்டி பார்க்குறார், கண்ணை தபால குத்திட்டார், அவரது கண் பறிப்போனால் அவருக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு அறையில் எட்டி பார்க்குறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரும்பாலான சீப்பை வச்சு சீவிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நபிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. நபி சொன்னாங்க, இந்த விஷயம், அதாவது நீ எட்டி பார்க்கும் பொழுது நான் பார்த்துருந்தேன்னு சொன்னால் இந்த ஒரு இரும்பு சீப்பால் நான் என்ன பண்ணியிருப்பேன், உன்னுடைய கண்ணை குத்திருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. அன்பானவர்களே, இதில் நம்ம விளங்குறது என்னன்னு சொன்னால், ஒருத்தவருடைய ஹக்கு, ஒருத்தவருடைய வீட்டிற்குள்ளாக பார்ப்பது, பார்வைகள் ஊடுருவி செல்வது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால் இருக்கே, ஒருத்தவங்களுடைய வீட்டில் எட்டி பார்ப்பதோ அல்லது ஒருவருடைய வீட்டை உற்று நோக்குவதோ அல்லது ஒட்டி கேட்பதோ இதுவெல்லாம் இஸ்லாத்திலே மிகவும் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஆக இதற்கு பின்பாக அந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. முதல்ல என்ன பண்ணணும், அனுமதி கேட்கணும். இரண்டாவதாக என்ன சொல்றாங்க, சலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, ஒரு சின்ன அமல், அழகான ஒரு அமல், ஆனால் இன்னைக்கு பெரும்பாலாக நம்ம இடத்திலிருந்து விலகி போய் சுன்னா அல் மஹ்ஜூரா, கைவிடப்பட்ட ஒரு சுன்னத்துகளாக ஆனதுன்னு சொன்னால் அதில் முக்கியமானது சலாம். இன்றைக்கி சலாம் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, வரக்கூடிய மிஸ்கீன்கள் தான் அதிகமாக சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், நான் அங்கேருந்து வந்திருக்கேன் பாய். ஏன் அவர் முஸ்லீம்னு காட்டுறாரு, பள்ளிக்கு வந்துட்டேன், யாராவது ஒரு 4 நாள் கொடுக்கணும், ஒரு காசு கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, அதிகமாக சலாம் சொல்கிறார். அவர் இடத்துல மட்டும்தான் அதிகமாக சலாம் பார்க்க முடியும். இன்றைக்கி ஒருத்தவங்க நம்ம பார்க்குறோம், ஒருத்தவரை பார்த்தா மனம், அதாவது மலர்ச்சியோடு அவரை பார்த்து சலாம் சொல்கிறது ஒரு இபாதத். அன்பானவர்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன அமல்களில் நாம் குறை செய்யணும்.
சின்ன சின்ன அமல்களில் நாம் குறை செய்கிறோம். ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒரு மனிதர் வரார், வந்து சொல்கிறார், ஒரு சஹாபி வராங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு நபி சொல்கிறாங்க 10 10 நன்மை 10 நன்மை. பின்னாடி கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு நபர் வர்றார், வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், ஒரே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துது. இப்போ நபி சொன்னாங்க 20, இவருக்கு 20. மூன்றாவதாக ஒரு நபர் வர்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு, அவர் சொல்றார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ், நபி சொன்னாங்க 30ன்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் 3 நபர்கள் வந்தார்கள், 3 நபர்களுக்கு ஒருத்தவருக்கு 10 நீங்கள், அப்புறம் 20 நீங்கள், அப்புறம் 30 நீங்கள், என்ன யா ரசூலல்லாஹ் இதில் ஹிக்மத்து, இதில் நீங்கள் சொன்னதுக்கு உண்டான விளக்கம் என்ன? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மட்டும் சொல்வாரோ அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று ஒரு வார்த்தையை சேர்த்ததின் காரணமாக இன்னும் 10 நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு 20 நன்மைகளாக எழுதப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்ன அந்த 3வது ரஹ்மத்துல்லாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு அவருக்கு இன்னும் ஒரு 10 நன்மைகள் கொடுக்கப்பட்டு 30 நன்மைகள் எழுதப்பட்டது என்பதாக ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பானவர்களே, இறுதியாக ஒன்றை கூறி முடித்துக் கொள்கின்றேன். இஸ்லாத்தில் ஒரு அருமையான ஒரு சட்டம் இருக்கு. அதாவது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கூலி வழங்குவதில் 7 விதம் வைத்திருக்கான். அதில் ஒரு விதம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், وَمَنْ جَاءَ بِالْحَسَنَةِ فَلَهُ 10 أَمْثَالِهَا وَمَنْ جَاءَ بِالسَّيِّئَةِ فَلَا يُجْزَى إِلَّا مِثْلَهَا وَهُمْ لَا يُظْلَمُونَ. என்ன இதுக்கு அர்த்தம் சொன்னா, யார் ஒருவர் ஒரு நல்ல காரியத்தோடு வருவாரோ, ஒரு நல்ல காரியத்தை செய்வாரோ, அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகிறது. அன்பானவர்களே, இஸ்லாத்தில் ஒருவர் ஒரு நன்மை செய்தால், ஒரு நல்லகரமான காரியம் செய்தால் அவருக்கு குறைந்தபட்ச நன்மை 10. ஒரு நன்மைலாம் எழுத மாட்டான், 10 நன்மைகளை அல்லாஹ் எழுதுகின்றான். ஒமன் ஜாஅ பிஸ்ஸய்யிஅத்தி, எவர் ஒருவர் ஒரு பாவத்தை கொண்டு வர, ஒரு பாவம் செஞ்சுட்டு வர்றாருன்னு சொன்னா, யுஜ்ஸா இல்லா மா மிஸ்லுஹா வஹும் லா யுظلمون, அவர் என்ன பாவம் செஞ்சார், ஒரு பாவமும் அவருக்கு ஒரு பாவம் தான் எழுதப்படும். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இவ்வளவு விசாலமானவனாக இருக்கான். என்ன நன்மைகள் செஞ்சாலும் அதற்கு பன்மடங்காக ஆக்கி தரத்துக்கு அல்லாஹ் தயாராக இருக்கான். ஆனால் நாம் அமல் செய்கிறதுல குறையுடையவர்களாக இருக்கும். அன்பானவர்களே, நாம் அதிகமாக சலாத்தினை பரப்ப வேண்டும், சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வீட்டின் உள்ளே நுழையக்கூடிய சுன்னத்துகளோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக வீட்டுக்குள்ள நுழையிறீங்கன்னு சொன்னால் திக்ருல்லாஹ், அல்லாஹ்னுடைய திக்ரை சொல்லி நுழையுங்க. ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் வீட்டின் உள்ளாக நுழையும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி எவர் நுழைவாரோ, அந்த வீட்டில் பிஸ்மில்லா சொல்லி எவர் சாப்பிட்றாரோ, அன்னைக்கு நைட்டு ஷைத்தான் சொல்கிறானா, அவன் கூட்டாளிக்கிட்ட சொல்கிறானா, இன்று இரவு இந்த வீட்டிலே நமக்கு தங்குவதற்கோ அல்லது உணவு உண்பதற்கோ இந்த இடத்துல இடம் இல்லைன்னு சொல்கிறான். யார் சொல்கிறான்? ஷைத்தான் சொல்கிறான். அன்பானவர்களே, நாம் உள்ளே போகும் பொழுது அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளோடு போனோம் என்று சொன்னால் நம்மோடு மலக்குமார்கள் வருவார்கள். ஷைத்தான் அதே இடத்திலே நின்று விடுவான். உள்ளே பிரச்சனைகள் வராது, சண்டை சச்சரவுகள் வராது, தீய எண்ணங்கள் வராது, குடும்பங்களிலே குளறுபடிகள் வராது. எப்பொழுது நாம் அல்லாஹ்வினை மறந்தவர்களாக, அல்லாஹ்வினுடைய பெயரை உச்சரிக்காதவர்களாக நாம் வீட்டிற்குள்ளே செல்வோமோ, எப்பொழுது நாம் அல்லாஹ்வினுடைய பெயர்களை உச்சரிக்காதவர்களாக சாப்பிடுவோமோ, அந்த இடத்திலே ஷைத்தான் வந்து விடுகின்றான். ஷைத்தான் வந்து விட்டான் என்று சொன்னால் நம்முடைய நிம்மதிகள் போய்விடுகிறது, சண்டை சச்சரவுகள் வருகின்றது, குடும்பத்திலே குளறுபடிகள் வருகின்றது. அன்பானவர்களே, இதற்கெல்லாம் தடுப்பதற்கு ஒரே முறை அல்லாஹ் சொல்கின்றான், பிஸ்மில்லா சொல்லி உள்ள. இது முதலாவது. இரண்டாவதாக ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், சிவாக், மிஸ்வாக் செய்யுங்கன்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே மிஸ்வாக் செய்யுங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு மிஸ்வாக்குங்கிறது ரொம்ப லேசான அமல், ஆனால் கைவிடப்பட்ட அமல். அன்பானவர்களே, ஷுரைஹ் இப்னு ஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹா ஒரு பெண்மணி. இவங்க தாடிகளை கட்டுப்பட்ட பெண்மணி, அதாவது சஹாபாக்களுக்கு பின்பாக வந்த ஒரு பெண்மணி. இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றின அமல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பேர் ஆவலில் போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா எந்த சமயத்தில் வந்தாலும் சரி, பகலில் வந்தாலும் சரி, இரவில் வந்தாலும் சரி, நபி முதல்ல என்ன காரியம் செய்வாங்க? ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான இதா தஹல பைத்திஹி பதஅ பித்தஸவ்வுக் வததஹீரில் ஃபஹ்ம் வன்தன்தீஃப்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே மிஸ்வாக் செய்வாங்க, பிறகு தன்னுடைய வாய்களை சுத்தப்படுத்துவாங்க, அதனை துர்நாற்றமட்டதாக மாற்றுவாங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. மூன்றாவதாக இருக்கே வலது காலை முற்படுத்தி உள்ளே செல்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு எப்பொழுதுமே என்னது பிடிக்கும், வலது தான் பிடிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் வலதை முற்படுத்துங்கள், வலது காலை உள்ளே எடுத்து வைத்து செல்வது. அன்பானவர்களே, இதற்கு பின்பாக உள்ளே செல்லும் பொழுது சலாம் சொல்வது உங்களது வீடுகளிலே பரக்கத் உண்டாவதற்குண்டான காரணமாக அமைகின்றது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா புனை, ஓ என்னுடைய மகனே, இதா தகல்த அலா அஹ்லிக, நீ உன்னுடைய குடும்பத்தாரின் பக்கம் நீ செல்வீர்கள் என்று சொன்னால், வஸல்லிம் யகுன் பரக்கத்தன் அலைக, நீங்க அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, அது உங்களுக்கும் பரக்கத்தாக அமையும், உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அபிவிருத்தியாக அமையும். வஅலா அஹ்லி பைத்திக, உங்களது குடும்பத்தார்களுக்கும் அது பரக்கத்தாக அமையும். அன்பானவர்களே, நமக்கெல்லாம் பரக்கத் வேணும், மக்ஃபிரத் வேணும். இதெல்லாம் எங்க வேணும்? நம்முடைய வாயளவில் தான் வேணும், அமல்ல வேணும். இன்னைக்கு நம்ம அப்படி தானே இருக்கோம். எனக்கு பரக்கத் கிடைக்க மாட்டேங்குது, என்னுடைய மக்ஃபிரத் கிடைக்க மாட்டேங்குது, அல்லாஹ்வின் இடத்துல ரஹ்மத் கிடைக்க மாட்டேங்குது. இதற்காக நாம் என்ன அமல் செய்தோம்? இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். ஆக அன்பானவர்களே, அதிகமாக நாம் அல்லாஹ்விற்கு பிடித்த அமல்களை செய்து ஒரு நற்குணத்தின் மீது நாம் நடந்தவர்களாக, நற்குணத்தை நமக்கு நபி அவர்கள் எதையெல்லாம் வழிகாட்டினார்களோ அதன் பிரகாரம் நடந்தவர்களாக நாம் ஆக வேண்டும். இறுதியாக, இதுதான் இறுதி, இதோட ரெண்டாவது இறுதி சொல்கிறேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க. இறுதியாக ஒன்றை கூறி முடித்துக் கொள்கின்றேன். அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட அவங்க கேட்குறாங்க, ஒரு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணம் எப்படி இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்தை பற்றி சும்மா கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டாங்க. நீங்கள் குரான் ஓதுறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சஹாபி சொன்னாங்களா, ஏன் நான் ஓதுறதில்லை, நான் குரான்லாம் ஓதுறேன். அப்போ சொன்னாங்களா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கான ஹுல்குஹு அல் குர்ஆன், அவங்களுடைய நற்குணம் முழுசாவே குரானாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால் அன்பானவர்களே, குரான் அதிகமாக ஓதணும். குரான் நம்முடைய உள்ளத்தில் வந்தது என்று சொன்னால் நாம் நம்முடைய உள்ளம் சிறப்பானதாக ஆகும். நம்முடைய உள்ளம் சிறப்பானதாக ஆகிவிட்டது என்று சொன்னால் நம்முடைய செயல்கள் சிறப்பானதாக ஆகும். நம்முடைய செயல்கள் சிறப்பானதாகிவிட்டது என்றால் ஒவ்வொரு தனிநபரும் சிறப்பான தனிநபராக ஆக முடியும். ஆக அல்லாஹு தாலா நம் அனைவர்களுடைய நற்குணத்தையும், அல்லாஹு தாலா நம் அனைவருடைய குணத்தையும் நற்குணமாக மாற்றி நம்முடைய அனைத்து மக்களையும், நமது பிள்ளைகளையும், நம்முடைய வாரிசு அனைவர்களையும் நற்குணத்தின் மீதே இருக்க செய்து, இந்த இஸ்லாத்திலே முழுமையாக இருக்க செய்து, முஸ்லீமாக மரணிக்க செய்து, நாம் இன்று எப்படி இங்கே எவ்வாறு கூடியிருக்கின்றோமோ இதே போல் அல்லாஹு தாலா நாளை கியாமத் நாளிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என சொல்லக்கூடிய உயர்தனமான சொர்க்கத்திலே உங்களையும் என்னையும் பிரவேசிக்க செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.